அப்பா வந்து காங்கிரஸில் தான் இருந்தாங்க, அப்பா இவங்க வந்து இப்போ வேறு இருக்காங்க, நம்ம போனால் அது வந்து அரசியல் இது மாதிரி ஆகிடும், வேணாம் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அக்கா சொல்லலை. நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா நான் சின்ன பொண்ணு தானடா, தலைமையில் போட்டு போய் பாரு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. அது என்னென்னா இப்போ நான் வந்து இதுக்கு நடிகர் சங்கத்தோட 75வது வருஷம் விழாவில் நடந்தது. நான் தான் அந்த ஃபுல்லாக ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம், மேக்கிங் அண்ட் இது ஆங்கர் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஷோவுக்கு 2 இடத்துல கோலாலம்பூர் அண்ட் சிங்கப்பூர் 2 இடத்துல நடந்தது. நடக்கும்போது பிரபுவண்ணனை அங்கே மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கோடீஸ்வரன் படம் பூஜை போது அதில் நானும் நடிக்க தான் இருந்தது. படமே நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரபுவண்ணன் நல்லா பேசுவாங்க. என்கிட்ட வந்து என்ன தம்பி எப்படி இருக்க அப்படி ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆனால் என்னென்னா நம்ம போய் நின்னோம் அப்படின்னா நம்ம எதோ எதிர்பார்த்து போய் நிற்கிறோமா, இல்லை எதுக்கு வந்து நிற்கிறான், திடீர்னு இத்தனை வருஷம் மேலே ஒருத்தன் வந்து நிற்கிறானே, ஏதாவது நம்மகிட்ட எதிர்பார்ப்போம்னு யாராவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே போய் பார்க்குறத தவிர்த்துட்டோம். புரியுது. ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி போய் நிற்கிறோன்னு, உதவி கேட்டு போய் நிற்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. எனக்கு ஒரு தடவை நினைவு இருக்குது. ஏதோ ஒரு வருஷம், எந்த வருஷம் தெரில, திடீர்னு கூட்டிகிட்டு போனாங்க. அன்னை இல்லம் போகிறோம், மாடிக்கு கூட்டிகிட்டு போய் அவர் ரூமில் அவர் மடியில் என்னை படுக்க வச்சுக்கிட்டார் சிவாஜி சார். மடியில் படுக்க வச்சுட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருந்தார். என்னமோ சுற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க.